இன்றைக்கி டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் பன்னீர் கிரேவி வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் 4 முந்திரி, 1 ஸ்பூன் உடச்சக்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டர் சேர்த்து பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கிறேன். பன்னீர் நல்லா வதக்கி விட்டு பன்னீர் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக பட்டர் எண்ணெய் சேர்த்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டு 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டு இதில் தேவையான அளவு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டு இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் மூடி வச்சு நல்லா வேக விடுறேன். இப்போது நல்லா திக்காய் வந்ததும் இதில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பவுடரில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா குக்காய் வந்ததும் எடுத்து வச்சுருக்கிற குடமிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். அது ஒரு நல்லா 5 நிமிஷம் வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்ததும் எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கிறேன். பன்னீரை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து கிளறி எடுத்திங்கன்னா நல்லா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி செட்டிநாடு ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி.